எனவே எப்பொழுதுமே சகோதரிகளே, இறைவனிடத்தில் நம்ம துவா கேட்கிற நேரத்தில் நம்பிக்கை இழந்து துவா கேட்கக்கூடாது. துவா தான் ஒரு முஃமினுடைய உச்சகட்டமான சிலா ஆயுதம். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்க, மதியனுக்கு போய் அந்த 2 பெண் சகோதரிகளுக்கும் உதவி செஞ்சுட்டு, ஏற்கனவே ஈஜிப்டில் இருந்து விரட்டப்பட்டு மதியனுக்கு போய் உதவி செஞ்சா, ஈஜிப்டில் இருந்து விரட்டப்பட்டவருக்கு மதியன்ல அறிமுகம், ஒரே ஒரு அறிமுகம் அந்த 2 பெண்ணு தான் ஹெல்ப் பண்ணினா, அதுக்கு பின்னால அறிமுகம் யார் அந்த ஊர்ல? அந்த 2 பெண். உங்கள் தந்தை எங்கே இருக்கிறார், தந்தையை சந்திக்கணும்னா ஒரு வார்த்தை என்ன செய்யலாம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்யலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹெல்ப் பண்ணிட்டு அறிமுகமே இல்லாத அந்த மதியன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ஃபஸகாலஹுமா, அவர்களுக்கு நீரூற்றி கொடுத்தார். சும்ம தவல்லா இலப்பில், நிழலின் பக்கம் ஒதுங்கினார். பின்னர் இறைவனிடத்திலே சொன்னார், ரப்பிலிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், யா அல்லாஹ், இந்த நேரத்தில் நீ எந்த நலவை எனக்கு இறக்கி தந்தாலும் நான் அதன் பக்கம் ஃபகீராக இருக்கிறேன், தேவையுடையவனாக இருக்கிறேன். நீ எந்த நலவை இப்பொழுது நீ இறக்கினாலும் அதன் பக்கம் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன். ஒரு நிழலின் பக்கம் ஒதுங்கி அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு உட்கார்ந்துட்டார்.